திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. கனமழை காரணமாக திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அவதியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாவிபாளையத்தில் முறையான பராமரிப்பு இல்லாத பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் பிரதான கால்வாய் உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. கால்வாயின் 77வது கிலோமீட்டரில் உட்பட இந்த உடைப்பால் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகி தென்னந்தோப்புகள் மற்றும் ஊருக்குள் புகுந்தன. 1 மாதத்திற்கு முன்பே விவசாயிகள் புகார் அளித்தும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேலோட்டமாக சரி செய்ததாலேயே இந்த சேதம் ஏற்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் கரையோரமாக உள்ள கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுமாறு அப்பகுதி மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விருதுநகர் அருகே குள்ளூர் சந்தை அணை முழுவதுமாக நிரம்பி ததும் பிரத்யேக பருந்து பார்வை காட்சிகள் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன. ஆண்டுக்கு 2 முறை நிரம்பும் இந்த அணை மூலம் கிடைக்கும் 254 மில்லியன் கனஅடி நீரை பயன்படுத்தி சூலக்கரை, சென்னல்குடி, மெட்டுக்குண்டு, குள்ளூர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 2891 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக அணையில் கழிவுநீர் கலந்து வருவது விவசாயிகளை கவலையடையச் செய்துள்ளது. தண்ணீரில் 50% தண்ணீர் கழிவுநீர் என்பதால் இதனை விவசாய தேவைக்கு பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கழிவுநீர் கலப்பதை தடுப்பதுடன் அணையை முறையாக தூர்வார கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 2வது முறையாக உயர்ந்துள்ளது. காலையில் சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்திருக்கும் நிலையில் தற்போது 800 ரூபாய் அதிகரித்துள்ளது. நேற்று சற்றே விலை குறைந்த நிலையில் இன்று கிராமிற்கு 300 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 11,900 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 95,200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை இன்று ஒரே நாளில் கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 1,83,000ற்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 182 ரூபாயாக உள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடராஜர் கோவில் சிவகாமி அம்மன் தேரோட்டம் நடைபெற்றது. நடராஜர் கோவில் சிவகங்கை மேற்கு கரையில் அமைந்துள்ள சிவகாமி அம்மன் கோவிலில் ஐப்பசி பூர உற்சவம் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திருத்தேர் உற்சவத்தை முன்னிட்டு சிவகாம சுந்தரி அம்மன் புதிய திருத்தேரில் எழுந்தருளியதை அடுத்து திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் 4 வீதிகளில் வலம் வந்து நிலையை அடைந்தது. சிவகாமி அம்மன் தேர் முன்பாக சிவன், பார்வதி வேடமிட்டவர்கள் சிவ தாண்டவம் ஆடியவாறு சென்றனர். தூத்துக்குடியில் பாகம்பிரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வர கோவில் தேரோட்டம் நடைபெற்றது. இக்கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய வைபவமாக தேரோட்டத்தை முன்னிட்டு அபிஷேக மண்டபத்திலிருந்து பாகம்பிரியால் அம்பாள் ஊர்வலமாக வந்து தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து மாவட்ட முதன்மை நீதிபதி வசந்தி உட்பட ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுக்க 4 ரத வீதிகள் வழியாக பலம் வந்தது. தேருக்கு முன்பாக சிலம்பம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்டவையும் நடைபெற்றன. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் ஐப்பசி திருவிழாவையொட்டி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. உலகம்மன் திருத்தேரில் வீற்றிருக்க மாசி வீதிகளில் உலா வந்த தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது.
இன்று உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசு நீங்க CWMA காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் அவர்களிடம் சென்று உங்கள் குறைகளை அவர்களிடம் முறையிடுங்கள். ஏன்னா இவங்க அந்த பிரிலிமினரியா இவங்க அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிப்பதற்காக அனுமதி அளித்தாலும் அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தமிழ்நாடு அரசோடைய அப்ஜெக்ஷன்ஸை கன்சிடர் பண்ணி தான் அது அப்ரூவல் CWMA கொடுக்க முடியும், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கொடுக்க முடியும். ஆகவே இது இன்னும் பிரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கு. நீங்க அங்க போய் உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ்லாம் முறையிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் கர்நாடகா மேகதாட்டுவில் அணை கட்ட முயற்சிப்பதை ஏற்க இயலாது என்று சிபிஐ தமிழ்நாடு மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் பெறாமல் மேகதாட்டு அணை கட்ட முடியாது என்றும், தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படும் தண்ணீர் அளவில் பாதிப்பு ஏற்பட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பு என்றும் உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் தெளிவுபடுத்தியிருப்பதாக தெரிவித்தார். அடிமடை பகுதிகளில் தண்ணீர் தடுக்கப்படும் போது கடைமடையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற உண்மையை நீதிமன்றம் கருத்தில் கொள்ள தவறியது ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை செல்ல உள்ள நிலையில் அமைச்சர்கள் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்தனர். நாளை காலை காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் அவர் மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்களை வழங்க உள்ளார். இதற்கான ஏற்பாடுகளை உறுதி செய்யும் வகையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகம் முழுவதும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை காரைக்குடியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாளை தொடக்கி வைக்கிறார். இதுகுறித்து காரைக்குடியில் புதிய தலைமுறை செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், குழந்தைகள் தின விழாவை சென்னையில் முதல்வர் மு. ஸ்டாலினும் காரைக்குடியில் துணை முதல்வர் உதயநிதியும் தொடக்கி வைப்பதாக கூறினார். அதிமுக பிளவுபடவில்லை, ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக கட்சியிலிருந்துதான் செங்கோட்டையன் வெளியேறியுள்ளார் என்றும், டிடிவி தினகரன், OPS ஆகியோர் மீண்டும் NDA கூட்டணிக்குள் வருவார்களா என்பதை காலம்தான் முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார். மேலும் அண்ணாமலை அதிர்ச்சியில் இருக்கிறாரா என்பது தெரியவில்லை, ஆனால் அவர் எங்களுடன் தான் உள்ளார் என்றும் கூறினார். அதிமுக பிளவுபடவே இல்லை. ஏற்கனவே பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையில் அதிமுக அப்படியே தான். அதிமுக உடஞ்சி பிளவாகல. மதிப்புக்குரிய செங்கோட்டையனும் வெளியே போய் உங்களை நம்பி வந்த OPS கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்படுறாங்கல்ல. நாங்க பாஜக நம்பி தான் போனோம், இன்னைக்கு கைவிட்டாங்க மாதிரி சொல்றாங்கல்ல. அவங்களா தானே வெளியே போனாங்க. அவங்களை மீண்டும் இணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, NDA கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அது காலம்தான் பதில் சொல்லும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் BLOக்கள் மனுக்கள் கொடுத்து பூர்த்தி செய்து வாங்குவதற்கு மாறாக திமுக நிர்வாகிகள் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இப்போ உண்மையிலே என்ன நோக்கத்துக்காக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், அதாவது இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் கொடுத்து இதை செய்யணும்னு சொல்லும்போது, இங்கே ஆளும் இந்த விடியாத திமுக அரசு அவர்களுடைய அதிகாரிகளை கொண்டு மிரட்டி உருட்டி அதன் அடிப்படையில் இந்த ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் அமைகின்றதை ஒரு சிதைக்கின்ற வகையில் முழுமையான தன்னுடைய அசுர பலத்தை ஈடுபடுத்தி அதன் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் நிர்பந்தப்படுத்தி வாக்காளர்கள் இந்த சேர்க்கிற இந்த நிகழ்வுகளை சிதைக்கின்ற வகையில் தனக்கு வேண்டியவர்களுக்கு பாரம் கொடுக்க சொல்லியும், எங்களுடைய கட்சி வாக்குகள் இருந்தால் பாரம் கொடுக்க சொல்லாமல் இருப்பதும்,
இது வந்து இன்றைக்கு வந்து ஒரு வாய்மொழி உத்தரவாக இன்றைக்கு வந்து அரசிலிருந்து பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு வந்து அந்த பணி செய்கின்றார்கள். சொந்த அப்பாவையே பார்க்காத அன்புமணி மக்களை எப்படி பார்க்க போகிறார் என்று அமைச்சர் பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட திமுக பாக முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக அமைச்சர்கள் பங்கேற்று பாக முகவர்களுக்கு பயிற்சியை வழங்கினர். இந்த பயிற்சியில் எஸ்ஐஆர் விண்ணப்பத்தை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது குறித்து அமைச்சர் வேலு தனது விண்ணப்பத்தினை வைத்து பூர்த்தி செய்து பயிற்சி வழங்கினார். விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் இலங்கை பயணத்தின் போது முள்ளிவாய்க்கால் நினைவிடத்திற்கு சென்று அங்கு உயிர்நீத்த தமிழர்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு முள்ளிவாய்க்கால் பகுதியை அவர் பார்வையிட்டதோடு அங்குள்ள தமிழர்களிடம் நலம் விசாரித்தார். நாளை யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சார்பில் தொடங்கும் கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சியிலும் அவர் பங்கேற்க உள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. 46 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கும் நிலையில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது பிற்பகலில் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் கடந்த 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. ஒட்டுமொத்தமாக 66.91 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்தன. இதில் 71.6 விழுக்காடு ஆண்களும் 62.8 விழுக்காடு பெண்களும் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மொத்தம் 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க 122 தொகுதிகள் தேவை. தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் கூறினாலும் இந்தியா கூட்டணி 160 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என எதிர்க்கட்சிகளின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்திருந்தார். 2020 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 125 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இந்தியா கூட்டணி 110 இடங்களை கைப்பற்றியிருந்தது. வாக்கு எண்ணிக்கையின் அப்டேட்களை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்க புதிய தலைமுறையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு காஷ்மீர் இஸ்லாமியரும் பயங்கரவாதி அல்ல என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா கூறியுள்ளார். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து காஷ்மீர் முஸ்லிம்கள் குறித்து எழுந்த கருத்துக்களுக்கு ஒமர் அப்துல்லா இவ்வாறு பதிலளித்துள்ளார். டெல்லி குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது ஒட்டுமொத்த காஷ்மீர் இஸ்லாமிய சமூகத்தையும் தவறாக சித்தரிக்கும் கருத்திற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்ததோடு பயங்கரவாதத்தை தனிநபர்களுடன் மட்டுமே தொடர்புபடுத்த வேண்டும் என்றும் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது பழி சுமத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஒமர் அப்துல்லா வலியுறுத்தினார். பாகிஸ்தானில் இரட்டை குண்டுவெடிப்பை நிகழ்த்தியவர்கள் ஆப்கானியர்கள் என்று பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹ்லின் நக்வி பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த நவம்பர் 10ஆம் தேதி பாகிஸ்தானின் தெற்கு வஜிரிஸ்தானில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். அதற்கு அடுத்த நாளே இஸ்லாமாபாத் நீதிமன்றம் ஒன்றின் அருகே நிகழ்ந்த வெடிகுண்டு தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். 2 தாக்குதல்களையும் நிகழ்த்தியவர்கள் ஆப்கானிஸ்தானியர்கள் என்று பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார். இதுகுறித்து ஆப்கானிஸ்தான் இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் வந்தே மாதரம் 150வது ஆண்டு விழா கொண்டாட்டம் திருச்சி தேசிய மாணவர் படை குழு தளபதி கர்னல் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் கடற்படை, கடலோர காவல்படை, தமிழக காவல்துறையினர் பங்கேற்றனர். விழா நிறைவாக அனைவரும் ஒருமித்து வந்தே மாதரம் பாடலை பாடினர். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்திற்கு அருகே சூறைக்காற்றில் தகரத்தால் ஆன வீட்டின் மேற்கூரைகள் தூக்கி வீசப்பட்டன. பனைக்குளம் பகுதியில் திடீரென சூறைக்காற்று வீசியதால் வீடுகளின் மேலே வேயப்பட்டிருந்த தகர மேற்கூரைகள் தூக்கி வீசப்பட்டு நாலாபுரமும் பறந்தன. சில தகர கூரைகள் மின்கம்பிகள் மீது விழுந்ததில் பலத்த தீப்பொறியுடன் மின்கம்பிகள் அறுந்து விழுந்தன. நல்வாய்ப்பாக பொதுமக்களுக்கு ஏதும் பாதிப்பு ஏற்படவில்லை.
4 இல் 3 இந்தியர்கள் காலநிலை மாற்றம் தங்கள் வாழும் பகுதியை பாதிப்பதாக கருதுகின்றனர். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட பியூ ரிசர்ச் சென்டர் இந்தியா, இந்தோனேஷியா, பிரேசில் உள்ளிட்ட 9 நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் காலநிலை மாற்றம் குறித்த பொதுமக்கள் கருத்துக்களை சேகரித்தது. இதுகுறித்து தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் தரவு பகுப்பாய்வு செய்துள்ளது. 75 விழுக்காடு இந்தியர்கள் காலநிலை மாற்ற பாதிப்புகளை குறைப்பதற்கு தங்கள் அன்றாட வாழ்வியல் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளதாக இந்த பகுப்பாய்வு கூறுகிறது. 18 வயதினர் முதல் 50 வயதை கடந்தவர்கள் வரை அனைத்து வயது பிரிவு இந்தியர்களும் காலநிலை மாற்றத்திற்கேற்ற வாழ்வியல் தகவமைப்புக்கு தயாராக உள்ளனர். காலநிலை மாற்றத்தால் தாங்கள் வாழும் பகுதி பாதிக்கப்படவில்லை என்றவர்களும் காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்க விரும்புவதாக கூறியுள்ளனர். மேலும் 70 விழுக்காடு இந்தியர்கள் உலக நாடுகளால் காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கடல்வாழ் உயிரினங்களில் மனிதர்களுடன் நெருங்கி பழகும் தன்மை கொண்டது டால்பின்கள் என அறிந்திருப்போம். ஆனால் கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள அஷ்டமுடி ஏரியில் மீனவர்களுக்கும் டால்பின்களுக்குமான உறவு பாலம் நம்மை வியக்க வைக்கிறது. நீலவானம், கரையோர தென்னை மரங்கள் என இயற்கை எழிலை கொட்டிக் கொடுக்கும் இந்த ஏரி பகுதியில் டால்பின்கள் இருக்கின்றன. டால்பின்களும் அவை எழுப்பும் ஒருவிதமான கீச்சோசையும் சுற்றுலா பயணிகளை பரவசப்படுத்தும். இந்த ஏரியில் காணப்படும் இந்தோ பசிபிக் ஹம்பேக் வகை டால்பின்கள் மற்றும் மீனவர்களிடையே உள்ள வியக்க வைக்கும் உறவை சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் ஆவணப்படுத்தி வருகின்றனர். அரிய வகையான இந்த தொடர்பில் டால்பின்கள் மீன் கூட்டங்களை, குறிப்பாக மலர் மீன்களை கரையோரத்தை நோக்கி அல்லது மீனவர்கள் வலை வீசும் பகுதியை நோக்கி விரட்டி வரும். இதன் மூலம் மீனவர்களும் டால்பின்களும் அதிகப்படியான வேட்டையை பெறுகின்றனர். டால்பின்களின் உதவியோடு மீன்பிடிக்கும் இத்தகைய கூட்டுறவு உலகளவில் பிரேசில் மற்றும் மியான்மர் போன்ற சில பகுதிகளில் மட்டுமே இருக்கிறது. இந்த தனித்துவமான நிகழ்வை ஆய்வு செய்ய ஓரியன் மாநில பல்கலைக்கழகம் மற்றும் கேரள பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை மேற்கொண்டுள்ளன. இந்த ஆய்வு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையேயான சிக்கலான கூட்டுறவு எவ்வாறு பல்வேறு சூழல்களில் பரிணாமம் அடைகிறது என்பதை புரிந்து கொள்ள உதவுவதோடு அஷ்டமுடி ஏரியை உலகளவில் ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் தளமாக உயர்த்த உதவுகிறது. தமிழ் சினிமாவின் பிரபல கலை இயக்குநர் தோட்டா தரணிக்கு பிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலியே விருது வழங்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பிரான்ஸ் அரசின் தூதர் விருது பட்டயத்தை வழங்கி பாராட்டினார். விருது விழா நடைபெற்ற அதே வளாகத்தில் தோட்டா தரணியின் ஓவிய கண்காட்சியும் நடைபெற்றது. இதில் திரை பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டனர். நடிகர்கள் சிவாஜி கணேசன் மற்றும் கமல்ஹாசனுக்கு அடுத்ததாக செவாலியே விருதை தோட்டா தரணி பெற்றுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே சிறிய ரக பயிற்சி விமானம் ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக சாலையில் தரையிறக்கப்பட்டது. இதில் விமானி உள்ளிட்ட 2 நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மேலும் விமானத்தை தரையிறக்குவதற்கு முன்பாக விமானி ராகுல் திருச்சி விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்ததோடு சாலையில் வரும் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் விளக்குகளையும் எரியவிட்டார். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. நாங்கள் வயலில் இருந்தோம். வயலில் நிற்கல அந்த வந்து 5 ரவுண்டு இப்படி சுத்துச்சு. அந்த மலையிலே மோதுற மாதிரி இப்படி இறங்கும், அப்புறம் இப்படி ஏறும். அப்படி கிட்டுன்னு ஒரு சவுண்டு, பெரிய சவுண்டு. அப்புறம் அப்படி அந்த ஆள் இதுல 5 ரவுண்டு சுத்திட்டு இந்த சைடு போனுச்சு. அதனால நாங்கள் பார்க்கல, இந்த பக்கம் வந்துருச்சு. வந்து விழுந்தது எங்களுக்கு தெரியாது. அப்புறம் இப்ப நாங்க வயல்ல நின்னா ஆளுங்க இங்க வந்து சொல்ல விட்டுதான் அந்த ஏரோப்ளேன் விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. நாங்க வந்தோம் பாக்குறது. இப்பதானே இந்த முதல்ல பாக்குறோம்னே, அதிர்ச்சியா தானே இருக்கு. முதல்ல எங்களுக்கு பாக்குறது இது இந்த நடந்தப்ப 2 சைடுமே எந்த வாகனங்கள் வரலனே. அதுதானே மிகப்பெரிய இதுவே இன்னைக்கு பிரார்த்தனைய. கூகுள் ஜெமினி AI மூலம் பயனர்களின் தனிப்பட்ட தகவல் தொடர்புகள் கண்காணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பயனர்களின் மின்னஞ்சல்கள், சாட்டிங் உரையாடல்கள் மற்றும் ஆவணங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்கள் கண்காணிப்பிற்கு உள்ளாக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இச்செயல் கூகுள் நிறுவனத்தின் தனி உரிமை கொள்கைகள் மற்றும் பயனரின் எதிர்பார்ப்புகளை மீறும் வகையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான OpenAI GPT 5.1 அறிமுகப்படுத்தியுள்ளது. GPT 5.1 என்ற வடிவம் நன்கு உரையாடும் என்றும்
மேலதிக நட்பாக இருக்கும் என்றும் ஓபன் ஏஐ இணை நிறுவனரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான சாம் ஆல்ட்மன் தெரிவித்திருக்கிறார். GPT 5.1 இன்ஸ்டட் GPT 5.1 திங்கிங் ஆகிய 2 வடிவங்களில் GDP 5.1 வெளியாகியிருக்கிறது. இதன் செயற்கை நுண்ணறிவும் மேம்பாடுகளும் சிறப்பாக உள்ளதாக ஆல்ட்மன் கூறியுள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டில் ஒரே செடியில் பூத்து குலுங்கிய 200க்கும் மேற்பட்ட பிரம்ம கமலம் பூக்களை பலரும் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு அருகே நரசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் முருகன் தனது வீட்டில் பிரம்ம கமலம் செடியை 5 ஆண்டுகளாக வளர்த்து வருகிறார். ஆண்டுக்கு ஒருமுறை இரவில் மட்டுமே பிரம்ம கமலம் பூக்கள் பூக்கும் நிலையில் முருகன் வளர்த்து வந்த செடியில் 200க்கும் மேற்பட்ட பூக்கள் இரவில் பூத்து குலுங்கின. இதையடுத்து குடும்பத்தினர் அவற்றுக்கு பூஜை செய்து வழிபட்டனர். டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் அபாயகரம் என்ற வகையில் பதிவாகியுள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் பயிர் கழிவுகள் எரிப்பது, வாகனங்கள் வெளியேற்றும் புகை உள்ளிட்ட காரணங்களாலும் தற்போது அங்கு குளிர்காலம் நிலவுவதாலும் காற்றின் தரம் ஒவ்வொரு நாளும் மோசமாகிக் கொண்டே வருகிறது. தலைநகர் டெல்லி முழுவதும் கடும் புகை மூட்டம் நிலவுகிறது. தரியாகஞ்ச் பகுதியில் நிலவும் பனிமூட்டத்தில் நச்சுப்புகையும் அடர்ந்து காணப்படுகிறது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி டரியாகஞ்ச் பகுதியில் காற்றின் தரக்குறியீடு 455ஆக பதிவாகியுள்ளது. இது மிகவும் அபாயகரமானது என்ற நிலையை சுட்டிக்காட்டி எச்சரிப்பதாகும். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தம் வாழ்வின் முத்தான 3 தருணங்களை பகிர்ந்து கொண்டார். சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் தேசிய அணிக்கான ஜெர்சியை முதன்முறையாக அணிந்தது, இந்திய அணிக்காக ஆடி உலகக்கோப்பையை கையில் ஏந்தியது, ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான போட்டியில் 171 ரன்களை குவித்தது ஆகியவற்றை முக்கியமான விஷயங்களாக பட்டியலிட்டார். உலகக்கோப்பையை வென்றபோது நடிகர் ரஜினிகாந்த் தம்மை பாராட்டியது மிகுந்த உற்சாகத்தை தந்ததாகவும் ஹர்மன்பிரீத் கூறினார். சென்னையில் தனக்கு பிடித்தமான உணவு தோசை என்றும் சுவைபட தெரிவித்தார். நிலம் கையகப்படுத்தும் பணி முழுவதுமாக நிறைவடையாததால் மதுரை விமான நிலையத்தை விரிவாக்கும் பணி தாமதமாவதாக இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட திட்டம் 15 ஆண்டுகளாகியும் முடிக்கப்படாததற்கான காரணத்தை கேட்டு மருதுபாண்டி என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்த மனுவுக்கு விமான நிலைய ஆணையம் பதிலளித்துள்ளது. விரிவாக்கத்திற்கு தேவையான மொத்த நிலத்தில் மீதமுள்ள 107.22 ஏக்கர் நிலத்தை மாநில அரசு இன்னும் ஒப்படைக்காததால் ஓடுபாதை நீட்டிப்பு பணிகள் தொடங்கவில்லை என்றும் ஆணையம் கூறியுள்ளது. 8.23 கோடி ரூபாய் செலவில் 13.3 கிலோமீட்டர் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி பெரும் பகுதி நிறைவடைந்து விட்டாலும் நிலப்பற்றாக்குறையால் 2.5 கிலோமீட்டருக்கு அந்த பணி தடைப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மதுரை திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலைக்கு மேல் ஓடுபாதை அமைக்கப்படாது என்று ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. மதுரை விமான நிலையத்தின் பெயர் மாற்றம் என்பது மத்திய அரசின் கொள்கை முடிவு என்றும் பெயர் மாற்றம் குறித்து தமிழ்நாடு அரசிடமிருந்து இதுவரை எந்த பரிந்துரையும் வரவில்லை என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி மீதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதும் காங்கிரஸ் கட்சி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. பிரதமர் மோடியும் தேர்தல் ஆணையமும் முதலில் வாக்குகளை திருடிவிட்டு தேர்தல் முடிந்தவுடனேயே அந்த செயலை மறைப்பதற்காக பதிவான சிசிடிவி காட்சிகளை அவசரமாக நீக்குவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் டெல்லியில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் சிசிடிவி காட்சிகள் அழிக்கப்பட்டு விட்டதாக நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் காங்கிரசின் இந்த குற்றச்சாட்டு கவனம் பெறுகிறது. ராஜஸ்தானில் ஒருவருக்கு 7 வாக்காளர் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மேக்ராஜ் பட்வா என்ற நபர் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டுமே செய்திருந்தும் தேர்தல் ஆணையத்தால் அவருக்கு 7 வெவ்வேறு வாக்காளர் அடையாள அட்டைகள் அனுப்பப்பட்டுள்ளன என்று காங்கிரஸ் கட்சி பகடி செய்துள்ளது. இது ஒரு வாக்கு திருட்டு அமைப்பு என்று தேர்தல் ஆணையம் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. ஒரே நபருக்கு பல அட்டைகள் இருப்பது தேர்தலில் முறைகேடாக பல வாக்குகளை பதிவு செய்ய வழிவகுக்கும் என்றும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது.